டியூப் தமிழ் வணக்கம். ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிடையே முறுகல் வெடித்தது. செங்கன் உடன்படிக்கையின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஸ்பெயின் நாட்டினுடைய அகதிகள் செல்ல முடியும். புதிதாக வருகின்றவர்கள் 90 தினங்களுக்கு. இதை பயன்படுத்தி இத்தாலிக்குள் நுழைய போகின்றார்கள் என்று இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ஸ்பெயின் நாட்டிற்கும் மொரோக்கோ நாட்டிற்கும் இடையே செவுட்டா என்கின்ற எல்லை பகுதி இருக்கின்றது. இதன் வழியாக ஒரே நாளில் 60,000 வரையான அகதிகள் கடலில் நீந்தி வந்து குதித்திருக்கின்றார்கள். மிக குறுகிய கடல் பகுதி என்ற காரணத்தினால் இவர்கள் அருகில் இருக்கும் கடைகளில் நீந்துவதற்கான டயர்களை வாங்கி அதில் நீந்தியபடியே வந்து ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வரவேற்க முடியுமா? மொரோக்கோ நாட்டில் இருந்து வருபவர்கள் அந்த நாட்டில் வாழ்வதற்கான வசதி இருக்கின்றது. எனவே உள்ளே நுழைய முடியாது. அவர்களை திருப்பி அனுப்பலாம். ஆனால் வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய இன்றைய போர் நடக்கின்ற செகல் வட்டகையில் இருந்து வருபவர்களை திருப்பி அனுப்ப முடியாது. அவர்களுக்கு போர்வை, தங்குமிட வசதிகள் என்பன வழங்கி அவர்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது ஸ்பேனியா. இதனால் அவர்கள் ஸ்பேனியாவில் பதிவு செய்யப்பட்ட வதிவிட அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பார்களாக இருந்தால் அதை வைத்துக் கொண்டே நேரடியாக ஸ்பேனியா இத்தாலி எல்லை பகுதியின் ஊடாக இத்தாலிக்குள்ளே அவர்கள் நுழைந்துவிட முடியும். இத்தாலி ஸ்பேனியா நாடுகளுக்கு இடையே செங்கன் உடன்படிக்கையின்படி விசா இல்லாமல் பயணிக்க முடியும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் விரும்பிய நாட்டிற்குள் நுழைய முடியும். இந்த படிவத்தினுடைய 90 நாள் அனுமதியை அவர்களுக்கு விரும்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு வழி ஏற்படுத்தும். எனவேதான் இத்தாலி நாடு தங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்து அந்த வழியால் மற்ற நாடுகளுக்குள் இவர்கள் போவதற்கு முயற்சி எடுப்பார்கள். எனவே செங்கன் உடன்படிக்கை 1 மாத காலம் ரத்து செய்யப்படுகின்றது என்றும் அங்கிருந்து வதிவிட அத்தாட்சிகளுடன் இங்கே உள்ளே நுழைய முடியாது என்றும் இத்தாலியினுடைய பிரதமர் அறிவித்து ஸ்பேனியாவில் இருந்து விமான வழியாக கப்பல் வழியாக வருகின்றவர்களை எல்லாம் கடுமையான கடவுச்சீட்டு சோதனைகளை வைத்து உள்ளே அனுமதிக்க முடியும் என்றும் இத்தாலி அறிவித்திருக்கின்றது. இத்தாலிய பிரதமருடைய இந்த போர்க்கால நடவடிக்கை 2 நாடுகளுக்கும் இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் இப்படி வருகின்றார்களா அகதிகள் என்ற கேள்விக்கு அப்படி அவர்கள் இத்தாலிக்குள் நுழைந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அகதிகளை கண்காணிக்கின்ற பிரிவு தெரிவித்திருக்கின்றது. மேலும் இத்தாலியில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஜியோர்ஜியா மெலனி இல்லாத ஒரு போரை கற்பனை செய்கின்றார் என்று அவருக்கு எதிராக கருத்துரைத்திருக்கின்றன. இத்தாலியில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்ய தெரியாத மெலனி இப்பொழுது அகதிகள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களை தூண்டிவிட்டு அதிகார கட்டிலில் உட்காருவதற்கு பலவேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதில் 10 1 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்பது போல இத்தாலியினுடைய எதிர்க்கட்சிகள் கூறினாலும் ஸ்பேனியாவில் இருக்கின்ற செவிட்டா பகுதியில் இருந்து அகதிகள் ஸ்பேனியாவிற்குள் 2 நாட்களில் 80,000 பேர் வந்தது உண்மைதான். இவர்களை ஸ்பேனியா அரசு வரவேற்றதும் உண்மைதான். ஸ்பேனியா அரசு எதற்காக இவர்களை வரவேற்க வேண்டும்? அதற்கான காரணம் ஸ்பேனியாவில் இப்பொழுது உல்லாச பயண கைத்தொழில், ஸ்பேனியாவினுடைய தொழிற்சாலைகளில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. ஸ்பேனியாவில் விரைவான முதியோர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் திருமணம் செய்தாலும் குழந்தைகளை பெறுவதில் நாட்டமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் பிள்ளைகளை பெறவும் பிள்ளைகளுக்கான பெரும் செலவை செலவீடு செய்து அவர்களை உருப்படுத்தவும் தயார் இல்லாத இளையோர் குழுவாக இருக்கின்றார்கள். இதனால் பணியாற்றுவதற்கும் வருகின்ற உல்லாச பயணிகளுக்கான அடிப்படை தேவைகளை செய்வதற்கும் வாழ வேண்டும், பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற வெறி கொண்ட ஏழை நாடுகளினுடைய பிரஜைகளே இந்த நாட்டிற்காக உழைக்க முடியும். இங்கிருக்கும் இளைய சேம்பரிகளை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்பது ஸ்பேனியாவினுடைய புதிய கட்சியினுடைய திட்டமாக இருக்கின்றது. எனவேதான் ஸ்பேனியாவில் அகதி அடைக்கலம் பெறாமல் உண்மையாக வாழ்வதற்குரிய எந்த விதமான படிவமும் இல்லாமல் 12 லட்சம் பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள். இந்த 12 லட்சம் பேரை விட அதிகமாக இருந்தாலும் 12 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள், எங்களுக்கு வதிவிட அத்தாட்சி தாருங்கள் என்று. இவர்களை சீராக ஆய்வு செய்து இப்பொழுது 12 லட்சம்
லட்சம் விண்ணப்பங்களை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றது ஸ்பானியா. இவர்களுக்கு வாழிட அனுமதியும் வேலை செய்யும் சட்டபூர்வமான உரிமையையும் வழங்க இருக்கின்றது. இதைவிட எங்களுக்கு மாற்று வழி இல்லை என்று ஸ்பானியா கூறியிருக்கின்றது. எனவே வேலை செய்வதற்கான இளையோரை தர முடியுமா? நீங்கள் குழந்தைகளை பெற்று மக்களினுடைய குடித்தொகையை அதிகரித்து நாட்டிற்கு பலம் தர முடியுமா? எதுவுமே இல்லாமல் கைத்தொலைபேசிகளை பார்த்தபடி படுத்து கிடக்கும் உங்களை நம்பி எப்படி இந்த நாட்டை நடத்துவது என்பது ஸ்பானியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேள்வியாகும். அதேவேளை இதே கொள்கையை இதற்கு முன்னர் ஜெர்மனியினுடைய சான்சலராக இருந்த ஏஞ்சலா மேர்க்கல் கடைபிடித்தார். சிரியா நாட்டில் இருந்து அகதிகள் பெருந்தொகையாக வர அவர்களுக்கு இனிப்பு வழங்கி ஜெர்மனி வரவேற்றது. எதற்காக வரவேற்றது? சிரியாவில் கடுமையான குண்டுகளை வீசி ஐரோப்பாவை அகதி வெள்ளத்தில் மூழ்கடிப்பது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நோக்கம் என்பது மேர்க்கலுக்கு தெரியும். அதை தடுக்க முடியாது. தண்ணீர் தொட்டியில் கல் விழ வெள்ளம் பாயும் என்பதனால் மேர்க்கல் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி வரவேற்று அவர்களை ஜெர்மனியினுடைய தொழிலாளர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்து ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மறைமுக ஆசை ஆகியவற்றை தோற்கடிக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறலாம் என்று நினைத்தார். ஆனால் அங்கு வந்த சிறிய அகதிகள் அவர்கள் எதற்கும் தயார் இல்லாத அடிமாட்டு உழைப்பாளிகளாக இருந்தார்களே அல்லாமல் உண்மையாக ஐரோப்பா எதிர்பார்த்தது போன்ற சிறந்த கல்வியலாளர்களாகவோ ஐரோப்பாவிற்கு இணையான தொழில்நுட்பம் இயந்திரங்களை இயக்கக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை. அவர்கள் கூலி தொழிலாளர்களாகவே இருந்தார்கள். எனவே அவர்களை வைத்து அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாத பொழுது ஜெர்மனியில் நடைபெற்ற பெரும் விழாவில், அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பெண்கள் அணிந்திருந்த ஆடைகளை பார்த்து அவர்கள் மீது சிறிய நாட்டு இளையோர் நடத்திய தாக்குதல்களும் சில்மிசங்களும் மிக மோசமாக சென்று அந்த அகதிகளாக வந்த அத்தனை பேருடைய இருத்தலையும் அது பாதிப்பதாக அமைந்து ஏஞ்சலா மேர்க்கலையும் அரசு கட்டிலில் இருந்து தூக்கி வீசியது விவகாரம். இப்பொழுது அதே கொள்கையை தான் ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez கடைபிடிக்கின்றார். இது வெற்றி பெறுமா என்று. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அகதிகளை வரவிடாது தடுக்கின்ற வேலைகளை மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது வரப்போகின்ற பெரும் பிரச்சனை மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போர் நடக்குமாக இருந்தால் அந்த போரில் மத்திய கிழக்கு நாடுகளை மட்டும் தோற்கடிக்கின்ற திட்டம் இல்லை. ஐரோப்பாவை தோற்கடிக்கின்ற திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியிடம் இருக்கின்றது. சீனா ரஷ்யாவிடம் இருக்கின்றது. மத்திய கிழக்கை போர்க்குளமாக மாற்றுவார்களாக இருந்தால் அகதிகள் ஐரோப்பா நோக்கி படையெடுப்பார்கள். இதனால் ஐரோப்பாவை கொண்டு நடத்த முடியாமல் போர் ஒன்று இல்லாமலே ஐரோப்பாவை வீழ்த்துவதற்கான இந்த வேலை நீண்ட காலமாக படிப்படியாக நடைபெற்று வருகின்றது. ஐரோப்பாவை வீழ்த்த முடியவில்லை. இப்பொழுது கடைசி முயற்சி நடைபெறப் போகின்றது. எனவே மத்திய கிழக்கு போர் என்பது மத்திய கிழக்கு அழிவிற்கு மட்டும் அல்ல, ஐரோப்பாவை எழும்ப முடியாத அளவிற்கு வீழ்த்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தையும் கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் என்றுமே இருந்த வண்ணம் தான் இருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்பானியாவினுடைய இந்த முயற்சியானது இஸ்ரேலுக்கு எதிரான தடை, அமெரிக்காவிற்கு எதிரான தடை என்பவற்றை விதித்து ஏழைகளுக்கான கதவுகளை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez செவுட்டா என்கின்ற இந்த பகுதிக்கு சென்ற பொழுது இந்த நாட்டில் மிகப்பெரிய துரோகி நீதான் வெளியேறு என்று செவுட்டா நகரத்தில் இருக்கின்ற மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். ஏனென்றால் ஒரே நாளில் 60,000 பேர் நீந்தி வந்து கரையேறி தங்களால் அமைதியாக வாழ முடியாத சூழலை ஏற்படுத்தி நாட்டில் இருக்கும் பூங்காக்களில் எல்லாம் படுத்து கிடக்கின்றார்கள். அவர்களுடைய கால்களில் கூட ஒரு செருப்பு கூட கிடையாது. நீந்தி வந்திருக்கின்றார்கள். இவர்களை வைத்து நாங்கள் என்ன செய்வது? கதவை திறந்தால் ஆப்பிரிக்க நாட்டு மக்களே எங்கும் நிற்கின்றார்கள். ஏன் இது என்ற கேள்வியை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். மொரோக்கோ நாடு வேண்டுமென்றே இதை திறந்து விட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. இப்போதைய மத்திய கிழக்கு பிரச்சனையில் மொரோக்கோனுடைய பாத்திரம் என்ன என்பதும் கேள்வியாக இருக்கின்றது. இவ்வாறு மத்திய கிழக்கில் போர் நடைபெறுவதற்கு முன்னரே அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக அங்கிருந்து பறக்கும் பறவைகள் எல்லாம் ஆப்பிரிக்கா வழியாக ஐரோப்பா வருவதற்கான முதலாவது காட்சியாக இது இருக்கின்றது. இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். அடுத்து வரப்போகின்ற பெரும் பிரச்சனைக்கான சிவப்பு விளக்காக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.